நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள நெறைய பேரு ஹோம் பேக்கர்ஸா இருப்பீங்க. இல்ல பிகினர்ஸா இருப்பீங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில, பேக்கரி கன்ஃபெக்ஷனரியில. வெட்டிங் கேக் மாதிரி ஆர்டர்ஸுக்குலாம் வந்துட்டு நெறைய ஃப்ளவர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். மெயினா ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஃப்ளவர் வந்து ரோஸ். அந்த ரோஸ்லயே வந்து ஈஸியா செய்றதுக்கு இப்பலாம் கட்டர்ஸ் கூட இருக்கு. ரவுண்ட் கட்டர்ஸ்ல கட் பண்ணிட்டு எட்ஜஸ டூத் பிக்ல தின் பண்ணிட்டு அப்படியே ரோஸ் மாரி சுத்திட்டு போற மெத்தட் இருக்கு. இல்லன்னா இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டி கட்டர் மாதிரி ஒன்று வரும். டோவை ஃபாண்டன்ட் டோவை ஷீட் பண்ணிட்டு அதை கட் பண்ணி ரோல் பண்ணிட்டு கட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரோஸ் இந்த பக்கம் ஒரு ரோஸ் கிடைக்கும். அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் பழகுறப்போ இந்த மாதிரி கட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லா ரோசஸுமே கையில தான் செய்வோம். ஹேண்ட் கிராஃப்டட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை ஹேண்ட்மேட் ரோசஸ். ஸோ அந்த மாதிரி ரோசஸ் பிகினர்ஸுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இப்போ இந்த வீடியோவில் ஹேண்ட்லேயே ரோஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் காட்ட போகிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்துருக்கோம். இந்த ஃபாண்டன்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரெடிமேட் ஃபாண்டன்ட் தான் இது. இந்த ஒயிட் ஃபாண்டன்ட்டில் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க லைட்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே பெருசாக செய்யணும்னா செய்யலாம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். இதிலே எட்ஜஸ் வந்து ரொம்ப நல்லா தின் பண்ணிவிட்டு இன்னும் தின் எட்ஜஸோட செய்யணும்னா செய்யலாம். நான் இதில் கொஞ்சம் லிக்விட் கலர் தான் இருந்தது என்கிட்ட. அதை மிக்ஸ் பண்ணதுனால அந்த ஃபாண்டன்ட் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த ஹைட் வந்து நிற்க மாட்டேங்குது, கீழே போயிட்டுருக்கு. ஸோ நான் இதோட நிறுத்திக்கிட்டேன். அந்த திக்னஸ் வந்துட்டு சைடில் நீங்கள் இன்னும் தின்னாக பண்ணணுன்னா பண்ணலாம். இல்லை டூத் பிக் யூஸ் பண்ணிவிட்டு சைடில் இன்னும் தின் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா சேர்க்கணுன்னா கூட சேர்க்கலாம்.
இட் ஜஸ்ட் பேசிக் மெத்தட். புதுசாக ஃபாண்டன்ட் ரோசஸ் பழகுறவங்களுக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 4-5 தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.